வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி யாராவது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. கூட இந்த பெல்லையும் தட்டுன்னு உங்களுக்கு சப்போர்ட் தெரிவிங்க. நீங்கள் சப்போர்ட் கொடுக்க தான் நான் இன்னும் குவாலிட்டியான கண்டென்ட்ஸும் நல்ல மூவி ரிவ்யூஸும் இன்னும் போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தயவு செஞ்சு உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் உங்களுடைய சப்போர்ட்டை கொஞ்சம் தெரிவிங்க. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். நம்ம விஷால் டைரக்ட் பண்ணி அவர் ஸ்க்ரீன் பிளேலையும் கொஞ்சம் ஒர்க் பண்ணி ஸ்டோரியில் ஒர்க் பண்ணி ப்ரொடியூஸும் பண்ணி ஆக்ட் பண்ணியிருக்கிற படம் மகுடம். ஆக்சுவலாக நேற்று தான் இந்த விஸ்வநாதன் பார்த்துட்டு இன்னைக்கு போனேன். நேற்று ஃபர்ஸ்டெல்லாம் சொல்லப்போ எனக்கு அந்த படம் பிடிக்கல, ஆனால் நிறைய பேர் என்ஜாய் பண்ணி பார்த்துருக்காங்க. ஆனால் எனக்கு தான் அந்த படம் பிடிக்கல. ஸோ அதை பற்றி கொத்த சொல்லலை. அதுக்கப்புறம் தலைவலி வந்து இன்னைக்கு திரும்பவும் மகுடம் பார்த்து போனேன். போகும்போது சொல்லப்போனால் படத்தை ஓரளவு கனெக்ட் பண்ண முடிஞ்சிட்டு, ரொம்ப இல்லைனாலும் ஓரளவுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவு கனெக்ட் பண்ண முடிஞ்சிட்டு. ஃபர்ஸ்ட் பார்த்தோட கதை என்னன்னா, ஹீரோ வந்து ஒரு மெடிக்கல் ரெப்பாக இருந்துக்கிட்டு கார் வாங்கணும், நமக்கு சொந்தமாக கார் வாங்கணும்னு சொல்லி ஒரு ஆசையாக இருக்குது. ஏன்னா அவங்க ஃபேமிலி அவ்வளோ ஆசைப்படுது. காரில் நம்ம சுற்றலாம், மற்றவங்க மாதிரி ஜாலியாக கொஞ்சம் லக்ஸரியாக சுற்றலாம் சொல்லியிருக்கா. அவரும் ட்ரை பண்ணுறது என்ன, ஒரு ரெப்பாச்சே, சேலரியும் கம்மி. ஸோ கிடைக்கல. எப்படியோ கட்டணம் செகண்ட் ஹேண்ட் காராச்சு வாங்கிடலான்னு சொல்லி யோசிச்சு தான் வாங்குறாரு. அப்படி வாங்கினதுனால செகண்ட் ஹேண்ட் கார் யாராவது விற்றுருப்பாங்களா கண்டிப்பாக. ஸோ வாங்கினதுனால அந்த காரால் வர பிரச்சனை என்ன, அதை எப்படி ஃபேஸ் பண்ணி கிடைச்சிட்டு எப்படி சொல்யூஷன் கிடைச்சிட்டு, இதுதான் பேசிக் அவுட்லைன். படத்தில் பாசிட்டிவ் மாதிரி பார்த்தீங்கன்னா அஞ்சலி கேரக்டரு ஃப்ளாஷ்பேக்கில் வருவாங்க, ஆனால் அவங்களுடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஆக்டிங் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. அவங்களும் அப்போ இந்த வீரதீட்ட சுரப்பா விக்ரம பார்த்துருப்பீங்களே, அதுலேயும் ஹீரோனாக வந்திருப்பாங்கல்ல, அவங்க பேர் தெரியல. ஆனால் அவங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அவங்க இருக்கிற அந்த சீன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. உண்மையிலேயே அந்த ஆக்டிங் ஸ்கோப்லாம் அவங்க நல்லா இருந்துச்சு. ஆனால் விஷாலுக்கு மொத்தம் இன்னும் ஆக்டிங் வரலையான்னு தெரியல. மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது அவர் ஆக்டிங் அளவுக்கு வந்து பொட்டன்ஷியல் வெளில வரல. இன்னொன்று, அந்த 2 பசங்க நடிச்சிருப்பாங்க. சொல்லப்போனால் இந்த படத்தில் விஷாலாவத 2 ஹீரோயினும் அப்புறம் அந்த பசங்களும் அவங்க ஆக்டிங் இன்னும் சூப்பராக தான் இருக்கும். அதாவது அந்த இதுக்கு முன்னாடி இந்த விஸ்வநாதன் நான் சொல்லியிருப்பேன், இந்த டைலாக்ஸ் ரொம்ப கொச்சையாக இருக்குது, ரொம்ப 18+ டைலாக்ஸ் மாதிரி, இந்த பியூட் படம் மாதிரி கிட்டத்தட்ட ஃபீலர்ஸ் சொல்லியிருப்பேன். ஆனால் ஆக்சுவலாக இந்த படத்தில் தான் ஒரு ஃபேமிலின்னா பசங்களுக்கு ஏற்ற ஒரு காமெடி டைலாக்ஸும் பேரண்ட்ஸ் கிட்ட காமெடி டைலாக்ஸும் இந்த கதை கரெக்டாக வச்சுருக்காங்க. அந்த டைலாக்ஸ் எல்லாம் வந்து சில கிரிஞ்சு டைலாக்ஸ் இருக்கதான் செய்யுது. ஹீரோனோட அப்பாவும் சொல்லி ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அவர் அரசியல் எல்லாமே கொஞ்சம் கிரிஞ்சாக தான் இருக்கும், எதுவுமே பார்க்க முடியல. ஆனால் அதை தாண்டி அந்த பசங்களோ இல்லை ஹீரோயினோ பண்ணுற காமெடியோ கொஞ்சம் ரசிக்கப்பட்டுச்சு. ஸோ அதில் ப்ளஸ் தான். அப்புறம் ஃப்ளாஷ்பேக்கில் அஞ்சலி சீக்வன்ஸும் நல்லா இருந்துச்சு. இதை தாண்டி படத்தில் எதுவுமே இல்லை. முதல் நெகட்டிவ் இந்த படத்தில் மேக்கப் தான். இது கூட தெரியுது, ஃபீல் பண்ண முடியுது. கம்மி பட்ஜெட் தான், அந்த ஸ்க்ரீன் பிளேயும் வசதாக ஃபீல் பண்ண முடியும். ஆனால் அதுக்குன்னு சொல்லி இவ்வளோ மோசமாக பச்சையாக தெரியுற அளவுக்கு அந்த மேக்கப் போடுவீங்க. ஃப்ளாஷ்பேக்கில் ஹீரோட அப்பா காட்டுவாங்க, அவர் காட்டின செகண்டே நம்ம மூஞ்ச வெளிச்சம் போட்டு காட்டுற மாதிரி காட்டுவாங்க. அந்த மேக்கப் எல்லாம் அவ்வளோ பச்சையே தெரியும். மேக்கப்னு சுத்தமாக நல்லாவே இருக்காது. செகண்ட், இந்த மூவிக்கு போட்ட பட்ஜெட் கம்மி, ஆனால் படத்தோடைய அந்த ஸ்க்ரீன் பிளே பெருசு. அதாவது 3 மணி நேரம் கதையினால ஸ்க்ரீன் பிளே பெருசாக இருக்குது, ஆனால் பட்ஜெட் கம்மி. ஸோ படத்தை குவாலிட்டியாக கொடுக்கறதுக்கு பட்ஜெட் பத்தில் நல்லா தெளிவாக தெரியும். அதாவது போட்ட காசு அவங்களுக்கு அந்த ஸ்க்ரீன் பிளே போட வேண்டிய மேக்கிங் குவாலிட்டி அவங்களுக்கு காசு பத்தலன்னு தெளிவாக தெரியுது. ஸோ இந்த படத்தில் மேஜர் நெகட்டிவ் ஃபர்ஸ்ட் மேக்கிங், ஸ்க்ரீன் பிளே, அதுக்கப்புறம் அந்த மேக்கப், அதுக்கப்புறம் இந்த கிரிஞ்சு டைலாக்ஸ் தான். சொல்லப்போனால் விஸ்வநாதன் சில டைலாக்ஸ் நல்லா இருக்கும், ஆனால் இந்த படத்தில் நல்லா இருக்கு. அதாவது பசங்க பேசுறது, ஹீரோயின் பேசுறது டைலாக்ஸ் நல்லா இருக்கு. விஷால் கொஞ்சம் ஆக்டிங் ட்ரை பண்ணியிருக்காரு, ஆனால் இன்னும் அதிகமாக கிரிஞ்சு டைலாக்ஸ் இருக்கா சரி. சத்தியமாக 3 மணி நேரம் ரொம்ப போச்சுங்க. கஷ்டப்பட்டு பார்த்துட்டு வந்த படம். இந்த படம் யாருக்கு செட் ஆகும்னா முக்கியமாக விஷால் ஃபேன்ஸுக்கு, அஞ்சலி ஃபேன்ஸு இப்போ தெலுங்குலேயே வச்சுருப்பீங்க. அஞ்சலி ஃபேன்ஸு அவங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் காமெடி வேணும்னா பார்க்கலாம். இதை தாண்டி இதுக்கு ரொம்ப அதிகமான ஆடியன்ஸ்ன்னு சொல்லி யாரும் கிடையாது. சிம்பிளாக அஞ்சலி ஃபேன்ஸு விஷால் ஃபேன்ஸு மட்டும் கொஞ்சம் காமெடியாக போய் பார்த்து வரலாம். அவர் கொஞ்சம் தேட்டரில் சீனாக பார்க்கணும். அதை தாண்டி இந்த வாரம் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. நான் விஸ்வநாதன் சென்சராக மொக்கப்படம் நினச்சேன், இது அதை விட மொக்கப்படமாக தான் இருக்குது. கதையும் இல்லை, கதை லைட்டாக இருந்தாலும் அந்த ஸ்க்ரீன் பிளே ரொம்ப வீக்காக இருக்கு. மேக்கிங் அதை விட வீக்காக இருக்கு. மேக்கப்பு அதை விட இன்னும் வீக். டைலாக்ஸை வச்சு கொஞ்சம் இந்த காமெடி டைலாக்ஸ் வச்சு கொஞ்சம் சமாளிக்கிறாங்க. அதை தவிர்த்து இன்னும் சொல்லணும்,
ஹீரோக்கு அதிகமாக பில்டப் கொடுக்க சொல்லி ரொம்ப கிரிஞ்சான டைலாக்ஸ் அதிகமாக இருக்கு. ஸோ டைலாக்ஸ் காமெடி டைலாக்ஸ் தாண்டி அந்த பில்டப் ஹைப் ஏற்றுற டைலாக்ஸ் இருக்கும்ல, அது ஒன்று இருக்கும். ஆனால் இந்த படத்தில் ஒரு பிரியாணி சீன் ஒன்று காட்டுவாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஹீரோட அப்பாவை வில்லனா ப்ரொடெக்ட் பண்றதுக்கு அந்த பிரியாணி சீன் காட்டுவாங்க. எனக்கு புரியல, எதுக்கு அந்த பிரியாணி சீனு, என்னத்த பேசுறீங்க, இதெல்லாம் பேசினா எப்படி உங்களுக்கு அந்த கேரக்டருக்கு பில்டப் ஹைப்பெல்லாம் ஏறும், ஒரு ஒரு ஹைப் கூஸ் பம்ப்ஸா ஒரு கெத்தான டைலாக்ஸ் எப்படி யோசிச்சு எல்லாம் தெரியுது. ஆனால் டைலாக்ஸ் ரொம்ப வேஸ்ட். இதெல்லாம் படம் எனக்கு டிசப்பாயிண்டட் தான். சொல்லப்போனால் விஸ்வநாதன் டிசப்பாயிண்டட் தான் எனக்கு பர்சனல் சொல்ல போனால். அதை தாண்டி இந்த படம் இதுதான் பார்த்தோன்னு தோணுச்சு. சத்தியமா சொல்லணும், இங்க பார்க்கணும்னா பண்ணா எனக்கு தெரிஞ்சு விஸ்வநாதன் சன்ஸ் படத்துக்கே போயிடலாம், சூர்யா படத்துக்கே போயிடலாம். இந்த படம் இப்போ ஸ்கிப் பண்ணுறீங்க, ஏன்னா இதை பார்க்கறதுக்கு பார்க்காமலே இருக்கலாம். அந்த படம் ஏன் எனக்கு நல்லா இருந்துச்சு, எனக்கு சிரிப்பு இல்லை. ஆனால் நிறைய போகிற ஆடியன்ஸ் எல்லாம் சிரிக்கிறாங்க, என்ஜாய் பண்ண, நிறைய ரிவ்யூ பார்ப்போம், எல்லாருக்கும் இந்த படம் காமெடி தான் பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. ஸோ எனக்கு தான் பிடிக்கல, அப்போ அந்த படம் மற்றவங்க பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு, அதெல்லாம் நான் வச்சுக்கிறேன். தசல் விடேகஸ், இதை தாண்டி இந்த படம் நீங்கள் யாராவது பார்த்தீங்கன்னா கீழே உங்க கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை பாய்.